இந்த மாதிரி ப்ளவுஸ் தைங்க, எல்லாரோட கண்ணு உங்கள் ப்ளவுஸ் மேலே தாங்க இருக்கும். இப்போது இந்த காட்டன் ப்ளவுஸில் அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக துணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ லைனிங் துணியில் உங்கள் கழுத்து ஆம்கோல் எல்லாத்தையும் வரைஞ்சிக்கிட்டு ஷோல்டரை வந்து சென்டராக இப்படி மடித்து அதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த நான் வீடியோவில் காட்டுற மணி இந்த மாதிரி. இப்போது அதே மணியை மெயின் கிளாத்தை எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தை சுற்றி வந்து 1/2 இன்ச் விடணும். நம்ம லைனிங் துணியில் எந்த அளவு மார்க் பண்ணமோ அதே அளவை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு சென்டராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ மெயின் கிளாத்தை விரிச்சிட்டு இப்போ நேராக கோடு போட்டோம்ல, அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது லைனிங் துணியில் ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்ருப்போம், அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1/2 இன்ச்சு மடிச்சு அடிப்போம்ல, அந்த அளவு. இந்த 2 மார்க்கும் ரொம்ப முக்கியங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்த துணியில் 3க்கு 3 அது மாதிரி நிறையா பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி 1 2 அப்புறம் 3 இந்த மாதிரி 3 மடிப்பு மடித்து பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் ஒரு தையலை போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தையல் போட்டதை வந்து ஜோடி சேர்த்துக்க போகிறோம். 2 எடுத்து வச்சுக்க போகிறோம். அந்த தையல் போட்ட இடத்துலையும் இப்படி 2 சேர்த்து தையல் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோவில் பார்த்தா அழகாக தெரியும். இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்குள்ளேயே வந்து இப்படி ஜோடியாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த துணி இந்த பக்கம் போட்டு ஒரு தையலை போட்டு வச்சு விரித்து விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். லைனிங் கிளாத்லேயும் அந்த கோடுக்கு நேராக அந்த பூ வர்ற மாதிரி வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டி ஒவ்வொரு இதழையும் நீங்கள் விரித்து விட்டீங்க. அதுக்கப்புறம் அதில் பாசியை தச்சிங்கன்னு வைங்கமே, அழகோ அழகு. எல்லாரோட கண்ணும் உங்கள் ப்ளவுஸ் மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப 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 சாரி. இனிமேல் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன்.